ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன். இன்றைக்கி நம்ம எறா பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 1/2 kg எறா எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். இதுக்கப்புறமா இது பொரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு நீல வாக்கில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ ரைஸ் தான் எடுக்க போகிறேன். 1/2 கிலோ வந்து எறாக்கு கரெக்டாக போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதே இதில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 1 கப்பு புதினா இலையும் 1 கப்பு வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கியாச்சு. இதுக்குள்ளே நான் வந்து அரிசி எடுத்து ஊற வைக்கிறேன். எனக்கு வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். இந்த கிளாஸில் வந்து 2.5 கிளாஸ் அரிசி. இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த அரிசியை அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இப்போ நல்லா இதை வதக்கிட்டேன். அதையும் இந்த மசாலாவும் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த எறா வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான ரைஸுக்கு தேவையான அரிசி வந்து தண்ணியை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து 1 கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி தான் வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் போட்டு பண்ணுறதுனால 1 கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். இப்போ நான் தண்ணி ரெடியாக வச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இது நான் வந்து கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து அரிசி சேர்க்குறேன். அரிசி நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அரிசி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து நல்லா கொதித்து நல்லா ஒன்று சேர கொதிக்கும் போது தான் நம்ம வந்து குக்கர் மூட போகிறோம். இப்போ நல்லா எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று சேர கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டுடலாம். மூடியை போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். பிரியாணி நல்லா வெந்துடும். பாருங்கள் ஒரு விசில் வந்துச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.